ஆசீர். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வசதி வாய்ப்புகள் நிறைந்து செல்வ செழிப்போடு நாம் வாழுகின்ற பொழுது நம்மில் பலரும் அது கடவுள் தந்த கொடைதான் என ஒருபொழுதும் நினைப்பதில்லை. மாறாக நாம் நமது உழைப்பாலே, நமது திறமைகளாலேயே உயர்ந்திருக்கிறோம் என இருமாப்படைகிறோம், அகந்தை கொள்கிறோம், பெருமைப்படுகிறோம். நமக்கு துன்பம் வரும் வேளையில் கடவுள் இல்லையா, அவருக்கு கண் இல்லையா, காதில்லையா என்று அவரை பழித்துரைக்க ஆரம்பிக்கின்றோம். ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என கடவுளிடத்திலே முறையிடுகிறோம். எப்போதுமே தன்னிடம் கேட்பவர்களுக்கு அவர்களது தேவையை முன்னராகவே அறிந்திருக்கின்ற கடவுளாக நம் கடவுள் இருக்கின்றார். நாம் கேட்பதற்கும் அதிகமாகவே தருகின்ற கடவுளாகவும் அவர் இருக்கின்றார். துன்பங்கள் கடவுளிடமிருந்து கண்டிப்பாக வருவதில்லை. அவை நமக்கு நாமே சில நேரங்களிலே வருவித்துக் கொள்பவை. உதாரணத்திற்கு பாருங்கள், சிறு குழந்தைகள் தாங்கள் எதுவும் பிரச்சனையின்றி விளையாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பெற்றோர்களை பற்றி நினைப்பதே கிடையாது. ஒரு சிறு காயம் வரட்டும், உடனே தன்னுடைய நண்பர்களிடம் சண்டையிடுவதோ அல்லது மற்றவர்களும் முறையிடுவதோ அல்லது பெற்றோர்களிடம் ஓடி செல்வதையோ நாம் பார்க்கின்றோம். நாமும் நம் கடவுளாம் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் கண்டிப்பாக நமக்கு தருவார். ஏனென்றால் நம் மீது அவர் அன்பு கொண்டவராக இருக்கின்றார். எனவே அந்த அன்பின் நிமித்தம் நாம் அவரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு அளித்துள்ள ஆற்றலை, வல்லமையை, சக்தியை, நம்முடைய திறமைகளை நன்றியோடு இறைவனுக்கு பிறர் சேவையில் அர்ப்பணிக்க வேண்டும். அன்பு இறைவா, துன்ப வேளைகளிலே உம்மை பல நேரங்களிலே பழித்துரைத்திருக்கின்றேன். இந்த துன்பத்திற்கு காரணம் அவன்தான், அவள்தான் என்று இந்த சமூகத்தில் உள்ளவர்களை, அடுத்த வீட்டில் உள்ளவர்களை, ஏன் என் சொந்த பந்தங்களை கூட நான் முத்திரை குத்தியிருக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, இந்த துன்பங்கள் எனக்கு வந்தது என்னாலே தான். இதை நான் உணர்ந்து செயல்பட, துன்பங்களை இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக உமது திருவுளத்தை நிறைவேற்ற தேவையான அருளையும் ஆற்றலையும் எனக்கு தாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.